Hello guys, this is GUVI. C# tutorial நம்ம next வந்து inheritance பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஊப்ஸ் கான்செப்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நம்ம என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயும் 2 கிளாஸ் இருக்கணும். ஒரு பேஸ் கிளாஸு ஒன்று டெரைவ்டு கிளாஸ் ஓகேங்களா. டெரைவ்டு கிளாஸ்னால் எந்த கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்ஹெரிட் பண்ணுதோ அதுதான் வந்து டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அக்வைரிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ கிளாஸ் டு அனதர் கிளாஸ் வித் சம் ரிஸ்ட்ரிக்ஷன். அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னதான் ஒரு கிளாஸ் இருக்கும், அது பேஸ் கிளாஸ். அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து டெரைவ்டு கிளாஸ்ன்ற கிளாஸுக்கு இன்ஹெரிட் ஆகிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் நான் 2 கிளாஸ் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பேஸ் கிளாஸ், இன்னொன்று வந்து டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த பேஸ் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா அதுதான் ஏற்கனவே இருக்க போகிற கிளாஸ். அந்த இருக்கிற கிளாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சைல்டு கிளாஸ். அந்த சைல்டு கிளாஸில் தான் உங்களோட பேஸ் கிளாஸில் உள்ள எல்லா மெம்பருமே வந்து இன்ஹெரிட் ஆகியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம இன்னும் இன்ஹெரிட்டன்ஸோட டைப் பார்க்கல. அந்த டைப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைப் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு கிளாஸு இன்னொரு கிளாஸுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அதே போல் ஒரு கிளாஸுக்கு நிறைய கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி டைப்பு C# சப்போர்ட் ஆகாது. அதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நாட் பாசிபிள்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நான் டைப் பார்க்கும்பொழுது நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தர் வீடியோவில் வந்து டெமோ பார்ப்போம். அந்த டெமோ பார்க்கும்போது டோட்டலாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஓகே, அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கிளாஸில் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாதே தவிர இன்டர்ஃபேஸஸில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இன்டர்ஃபேஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த பாயிண்ட். ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுன்ட்டு நம்ம கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி எழுதுறதை பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மூலயமா வந்து கோட் ரீயூசபிலிட்டி தான் இருக்கும். எப்படி கோடு ரீயூசபிலிட்டி வருதுன்னா இப்போ நான் பேஸ் கிளாஸில் வந்து ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன்னா அந்த மெத்தடுக்கு நான் வேறு ஒரு டெஃபினேஷன் தரணும், கொஞ்சம் மாற்ற எழுதியிருக்குன்னா அந்த மெத்தட் பேஸ் கிளாஸ்லேயே இருக்கும். நான் அதை இங்கே டெரைவ்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணி அதை நான் ஓவர் ரைட் பண்ணி எழுதிப்பேன். ஓகேங்களா, ஸோ என்னால் கோடு ரீயூசபிலிட்டி அங்கே இருக்கிறத வந்து நான் ரீயூசபிலிட்டி பண்ணுறேன், என்னால் திரும்ப டூப்ளிகேட் கோடு வராமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இன்ஹெரிட் பண்ணும்போது பேஸ் கிளாஸில் இருந்து என்னென்ன மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இன்ஹெரிட் ஆகும்னா எல்லாருமே இன்ஹெரிட் ஆகிடும். ஈவன் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் கூட வந்து இன்ஹெரிட் ஆவாங்க. பட் யூ cannot able to access those members. ஓகேங்களா, அதை எது மட்டும் வராதுன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸும் டிஸ்ட்ரக்டரும் மட்டும் வந்து உங்களால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. எங்கே இருந்தால் பேஸ் கிளாஸில் இருந்து. அதை தவிர்த்து ப்ரைவேட் மெம்பரும் வருவாங்க, பப்ளிக்கு ப்ரொடெக்டட் இன்டர்னல் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மெம்பருமே வந்து இன்ஹெரிட் ஆயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதான் நான் சொல்லியிருப்பேன், ப்ரைவேட் மெம்பர் வந்து பேஸ் கிளாஸில் வந்து இன்ஹெரிட் ஆகும். ஆனால் உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது பேஸ் கிளாஸில் இருந்து வர்ற ப்ரைவேட் மெம்பர்ஸை. ஏன்னா ப்ரைவேட்னாலே இன்ஆக்சசபிள் இல்லையா, அதனால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் இன்ஹெரிட் ஆகும். நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். நம்ம இன்னும் ஆக்சஸ் மாடிஃபைஸை பற்றி பார்க்கல. ஸோ ஆக்சஸ் மாடிஃபைஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது நல்லா புரியும். ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இன்டர்னல்னு இருக்குது. ப்ரைவேட்னா யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, கரண்ட் கிளாஸுக்கு மட்டும்தான். பப்ளிக்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டட்னா டெரைவ் பண்ண கிளாஸ் மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும் பை டிஃபால்ட்டாக. ஸோ இங்கேயும் அதே மீனிங் தான். உங்களோட பேஸ் கிளாஸில் யாரெல்லாம் ப்ரொடெக்டடாக இருக்காங்களோ உங்களோட டெரைவ் கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் சைல்டு கிளாஸ் ஆஸ் இஸ்ஏ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, இந்த ரிலேஷன் டைப் இருக்குது இஸ்ஏ ஆஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து இது இஸ்ஏ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இஸ்ஏ ரிலேஷன்ஷிப்னா ஒரு பேஸ் கிளாஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேஸ் கிளாஸ் வந்து நீங்கள் அனிமல் அப்படின்னு சொல்லி வச்சு டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டெரைவ்ட் கிளாஸ் எல்லாமே வந்து அந்த அனிமல் டைப்பை டிஃபைன் பண்ணதாகவே இருக்கும். லைக் இப்போ அனிமலாக டைகர், அந்த மாதிரி டைகர் லைன், அந்த மாதிரி எதனா ஒரு இதில் வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். அதுதான் வந்து இஸ்ஏ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ணலான்னா நம்ம வந்து பாலிமார்ஸ் என்கேப்சுலேஷன்ன்றது ஆக்சஸ் மாடிஃபைல வரும். பாலிமார்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணுறது, நியூ டேட்டா ஹைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமாக தான் அச்சீவ் பண்ணுறோம். அதனால தான் சொன்னது இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஊப்ஸ். ஓகே, அதில் வந்து நம்ம ஓவர் ரைடிங் எல்லாம் பார்ப்போம். நம்ம டெமோவில் வந்து இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸு இன்னொரு கிளாஸில் இருந்து மட்டும் டெரைவ் ஆகுது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் C# சப்போர்ட் ஆகாது, பட் இது வந்து இன்ஹெரிட்டன்ஸோட டைப். ஓகே, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா A வந்து Bன்ற கிளாஸுக்கு இன்ஹெரிட் ஆகும், B வந்து
சின்ற கிளாஸுக்கு இன்ஹெரிட் ஆகும், சி வந்து டின்ற கிளாஸுக்கு இன்ஹெரிட் ஆகும். இந்த மாதிரி போகிறது தான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல்னால் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பேஸ் கிளாஸ். அந்த ஏன்ற கிளாஸ் வந்து பியில் இன்ஹெரிட் ஆகிருக்கும், சியில் இன்ஹெரிட் ஆகிருக்கும், டின்ற கிளாஸில் இன்ஹெரிட் ஆகிருக்கும். இதுதான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டர்ஃபேஸை பற்றிட்டு இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஸோ டில் தென் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.